அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பாகம் 43. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உர்தன் என்ற பகுதியில் ஜல்ஆது என்ற ஊரில் பிறந்தார்கள். அல்லாஹு தாலா இவர்களை ஷாம் தேச மக்களின் நேர்வழிக்காக நபியாக அனுப்பினான். இவர்கள் இறைப்பணி ஆற்றிய பகுதி ஷாம் தேசத்தின் பிரபலமான நகரம் பால்லாபாக் என்பதாகும். இந்நகரத்தில் பால் என்ற பெயரில் தங்கத்தால் ஆன மிக பெரிய சிலை ஒன்று இருந்தது. அங்கிருந்தோர் அதை தமது கடவுளாக கருதினார்கள். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களையும் அவர்களின் அரசரையும் அல்லாஹ்வை வணங்குமாறு அழைப்பு விடுத்தார்கள். அந்த மக்கள் அழைப்பை நிராகரித்து நபியை கொலை செய்ய தீர்மானித்தார்கள். உடனே இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள். பிறகு அரசர் இறந்து புதிய அரசர் பொறுப்பேற்கவும் நபி திரும்பி வந்தார்கள். பிறகு அந்த அரசருக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் ஈமானை ஏற்றினார். அன்னலாரின் அற்புதம். தானியத்தில் அபிவிருத்தி. ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து உணவுக்காக சிறிது தானியம் வேண்டினார். நபி அவர்களும் அந்த மனிதருக்கு சுமார் 100 கிலோ வாட் கோதுமையை வழங்கினார்கள். இதை வாங்கி சென்ற அவர் தமது குடும்பத்தாருடனும் அவ்வப்போது வருகின்ற விருந்தினர்களுடனும் பல வருடங்களாக அதை உண்டு வந்தனர். அதில் குறைவே ஏற்படவில்லை. ஒரு தடவை அவர் அந்த கோதுமையை அளந்து பார்த்தார். அதிலிருந்த பர்க்கத் போய்விட்டது. அதன் பிறகு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து விவரித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ அதை அளக்காமல் இருந்திருந்தால் உமது குடும்பத்துக்கு அது போதுமானதாக இருந்திருக்கும் என கூறியதாக ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. நல்லெண்ணம் கொள்வது. மக்களை பற்றி நல்லெண்ணம் கொண்டிருப்பது இது சிறிய வணக்கத்திற்கு உள்ளானதாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் அபுதாவுதில் இடம்பெற்றிருக்கு. ஒரு பாவத்தை பற்றி. அவதூர் பெரும் பாவமாகும். குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், எவன் ஒரு தவறையோ அல்லது பாவத்தையோ செய்துவிட்டு அப்பால் அதனை ஒரு நிரபராதியின் மீது பழி சுமத்திவிட்டால் அவன் நிச்சயமாக அவதூறையும் பகிரங்கமான பாவத்தையும் சுமந்து கொள்கிறான். உலகத்தை பற்றி. உலகம் ஒரு சோதனையே. குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், நம் பூமியின் மீதுள்ள அனைத்து பொருட்களையும் பூமியின் அலங்காரமாக ஆக்கினோம். ஏனென்றால் அதன் மூலமாக மக்களில் யார் மிக அதிகமாக நற்செயல்கள் செய்கின்றார்கள் என்பதை சோதிப்பதற்காக. மறுமையை பற்றி. நரக நெருப்பு எதுவரை பற்றும்? நரகவாசிகள் சிலருக்கு கணுக்கால் வரைக்கும், சிலருக்கு முழங்கால் வரைக்கும், சிலருக்கு இடுப்பு வரைக்கும், சிலருக்கு கழுத்து வரைக்கும் நெருப்பு பற்றி எரியும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. நபி வழி மருத்துவம். 3 மூச்சில் குடிப்பதின் பலன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிக்க தகுந்த பானங்களை 3 மூச்சில் குடிப்பார்கள். மேலும் அவ்வாறு குடிப்பதால் நிம்மதி ஏற்படுவதாகவும் சிரமம் மற்றும் நோயிலிருந்து பாதுகாப்பு கிடைப்பதாகவும் நல்ல விதமாக ஜீர்ணிப்பதாகவும் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. அன்னலாரின் அறிவுரை. சாபக்கேடு ஏற்பட காரணமான 2 விஷயங்களை தவிர்த்திடுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, யா ரசூலல்லாஹ், அவை யாவை என சஹாபாக்கள் வினவினார்கள். அதற்கு நபி அவர்கள், மனிதர்கள் நடமாடும் பாதையில் மலஜானம் கழித்தல், நிழல் தரும் இடங்களில் மலஜாலம் கழித்தல் என கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு.